ஆவணி மூல நாளில்தான் ஈசன் பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்படிப்பட்ட நிகழ்வு நடந்தது. சீதவாசனை என்ற மதுரை திருப்புகளை கேட்டு இறுதியில் திருவிளையாடல் புராணம் கூறும் மண் சுமந்த படலத்தை பார்ப்போம். இப்பாடலில் வேதம் மீன கமலக்கணர் என்கிறார் கடைசி வரியில். சோமுகன் என்னும் அசுரன் பிரம்மனிடமிருந்து மறைநூல்களை பிடுங்கி கடலுள் மறைந்தான். திருமால் மச்சாவதாரம் எடுத்து சோமுகனை கொன்று வேத நூல்களை மீட்டார் என்கிற புராணம் சொல்லப்படுகிறது. இதன் விரிவை தசாவதாரம் குறித்து திருப்புகழ் பதிவு செய்யும் பொழுது பார்க்கலாம். சீதவாசனை மலர் குழல் விழிக்கு முகமாயவே விழிப்புரட்டி நகை முத்தம் எழத்தேமல் மார்பின் இள பொற்கிரி பழம்பழன தொங்கலாரம் சேரும் ஓவியம் எனடமிழிக்கு வெகு ஆசை நேசமு விளைத்திடை ஊற்றவரி சேலிக்காலில் விழவிட்டு நடையிட்டு மயிலின் கலாப ஜாதியாம் என வெருட்டி நடமிட்டு வலையான பேர்கமையிறக்க வகையிட்டு கொடிசாக நோய் பிணி கொடுத்திடற்படுத்துவர்கள் பங்கினூடே தாவி மூழ்கி மதிகெட்டவனமுற்றவனை பாவமான பிறவி கடல் உழப்பவன் தாருலாவு பக பக்தியில் இருத்துவதும் எந்த நாளோ வாதபூரனை மதித்தொரு குருக்கள் என ஞான பாகம் வெளியிட்டு நரியிற் குழுவை வாசியாம் என நடத்துவகை உற்றரசன் அன்பு காண வாதபூரனை மதித்தொரு குருக்கள் என ஞான பாகம் வெளியிட்டு நரியின் குழுவை வாசியாம் என நடத்துவகை உற்றரசன் அன்பு காண மாடை ஆடை தர பற்றி முன்னகைத்து வைகை ஆற்றின் மீது நடமிட்டு மண்ணெடுத்து மகிழ் மாதுவாணி தருப்பிட்டு நுகர் பித்தனருள் கந்தவேளே மாடை ஆடை தர பற்றி முன்னகைத்து வைகை ஆறின் மீது நடமிட்டு மண்ணெடுத்து மகிழ் மாதுவாணி தருப்பிட்டு நுகர் பித்தனருள் கந்தவேளே வேதலோகர் பொன்னிலத்தர் தவ சித்தர் அதிபாரசீல முனிவர்க்க முறையிட்டலர வேலை ஏவி அவுணர் குலம் இறக்க நகை கொண்ட சீலா வேதலோகர் பொன்னிலத்தர் தவ சித்தர் அதிபாரசீல முனிவர்க்க முறையிட்டலர வேலை ஏவி அவுணர் குலம் இறக்க நகை கொண்ட சீலா வேதம் ஈன கமலக்கணர் மெய்பற்றை ரகுராமர் ஈனமயில் ஒக்க மதுரை பதியின் மேவி வாழ் அமரர் முத்தர் சிவர் பக்தர் பணி தம்பிரானே வேதம் ஈன கமலக்கணர் மெய்பற்றை ரகுராமர் ஈனமயில் ஒக்க மதுரை பதியின் மேவி வாழ் அமரர் முத்தர் சிவர் பக்தர் பணி தம்பிரானே பாவமான பிறவி கடல் உழப்பவனை தாருலாவு பத பக்தியில் நிறுத்துவதும் எந்த நாளோ வேதம் ஈன கமலக்கணர் மெய்பற்றை ரகுராமர் ஈனமயில் ஒக்க மதுரை பதியின் மேவி வாழ் அமரர் முத்தர் சிவர் பக்தர் பணி தம்பிரானே அமரர் முத்தர் சிவர் பக்தர் பணி தம்பிரானே. முருகாசரணம். இந்த ஆவணி மூல திருநாளில் மண் சுமந்த படலம் என்று திருவிளையாடல் புராணத்தில் குறிப்பிடப்படும் ஒரு நிகழ்வு நடந்தது. அதை பற்றி பார்ப்போம். மண் சுமந்த படலம் இறைவனான சொக்கநாதர் மணிவாசகருக்கும் வஞ்சி மோதாட்டிக்கும் அருள் செய்யும் நோக்கிலே தன்னுடைய திருமுடியிலே மண்ணினை சுமந்து வந்து பெரும்படிப்பட்ட வரலாற்றினை விளக்குகிறது. மண் சுமந்த படலம்
திருவிளையாடல் புராணத்தில் ஆலவாய் காண்டத்தில் 61வது படலமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மூல நட்சத்திரத்தன்று மதுரையில் பிட்டுக்கமன் சுமந்த விழா கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் சுந்தரேசர் பொற்கூடையுடனும் பொன் மண்வெட்டியுடனும் இந்த விழா நாளிலே வைகை ஆற்றிலிருந்து பக்தர்கள் சூழ கோயிலுக்கு எழுந்தருள்வார். நரிகளை பரிகளாக்கி அரிமர்தன பாண்டியனிடம் மணிவாசகர் ஒப்படைக்க, இரவில் பரிகள் நரிகளாகி லாடத்தில் இருந்த அனைத்து குதிரைகளையும் கடித்துவிட பாண்டியன் மாணிக்கவாசகருக்கு தண்டனைகள் அளிக்கிறார். தண்டல்காரர்கள் அவருடைய கை மற்றும் கால்களில் பாறாங்கற்களை ஏற்றி வைத்து வெற்று உடம்புடன் நண்பகலிலே வைகை ஆற்று மண்ணில் படுக்க செய்கிறார்கள். மணிவாசகர் ஆற்று மண்ணின் சூடு தாங்காமல் அலறி துடித்தார். இறைவா, இது என்ன சோதனை, என்னை காப்பாற்றுங்கள் என்று உருகினார். மணிவாசகரின் குரல் கேட்டு உருகிய இறைவனார் அவருக்கு அருள் செய்யும் நோக்கம் கொண்டார். இறைவனாரின் திருவுருளால் வைகையில் தண்ணீர் வரத் தொடங்கியது. மழை ஏதும் பெய்யாமல் ஆற்றில் தண்ணீர் வருவதை கண்டதும் தண்டல்காரர்கள் திகைத்தார்கள். நேரம் செல்ல செல்ல வைகையில் தண்ணீர் வருவது அதிகரித்து வெள்ளமாக மாறியது. மணிவாசகர் இருந்த இடத்தில் மட்டும் வெள்ளம் வராமல் தண்ணீராக மட்டும் வைகை ஓடியது. நடந்த வேளை பார்த்துக் கொண்டிருந்த மணிவாசகர் இறைவனாரின் திருவிளையாடல் எண்ணியபடி இருந்தார். நேரம் ஆக ஆக வைகையின் வெள்ளம் கரையை உடைக்க தொடங்கியது. வைகையில் ஏற்பட்ட வெள்ளமானது ஆற்றின் கரையை உடைத்து வெளியேற தொடங்கியது. இதனை கண்டதும் காவலர்கள் அரிமர்தன பாண்டியனிடம் விவரத்தை எடுத்துரைத்தார்கள். அரிமர்தன பாண்டியனும் குடிமக்களுக்கு ஆற்றின் கரையை அடைக்குமாறு ஆணையிட்டான். அரசாங்க ஏவலாளர்கள் பாண்டிய நாட்டு குடிமக்களுக்கு ஆற்றின் உடைபட்ட கரையினை அளந்து தனித்தனியே கொடுத்து பெயர்களை பதிவு செய்து கொண்டு அவரவர் பங்கினை அடைக்க உத்தரவிட்டார். ஏன், இது அரசாங்கத்துடைய வேலை அல்லவா? ஏன் பொதுமக்களை வேலை வாங்க வேண்டும் என்று கேட்கலாம். அதாவது எந்த பணியிலும் பொதுமக்களின் பணி இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய நாட்டிலே பாண்டியன் அவ்வாறு செய்திருக்கிறார். மக்களும் வைக்கோல், பசுந்தழை, மண்வெட்டி, கூடை வகைவெட்டி கொண்டு தாங்களாகவும் கூலிக்கு வேலையாள் அமர்த்தியும் ஆற்றின் கரையினை அடைக்க தொடங்கினார்கள். அப்பொழுது பாண்டிய நாட்டில் தென்கிழக்கு திசையில் வஞ்சி என்னும் மூதாட்டி பிட்டு விற்று வசித்து வந்தாள். அவள் சொக்கநாதரிடம் பேரன்பு கொண்டவள். தினமும் தான் செய்யும் முதல் பிட்டினை இறைவனாருக்கு படைத்துவிட்டு அப்பிட்டினை சிவனடியாருக்கு வழங்கி ஏனைய பிட்டுக்களை விற்று வாழ்ந்து கொண்டிருந்தாள். வஞ்சிப்பாட்டிக்கும் ஆற்றின் கரையை அடைக்குமாறு பாகம் பிரித்து கொடுக்கப்பட்டது. வஞ்சியோ மூதாட்டி, அதனால் தன் பங்கிற்கான ஆற்றின் கரையை அடைக்க தகுந்த கூலியாளை தேடிக் கொண்டிருந்தாள். கூலியாள் கிடைக்காததால் வஞ்சி மிகவும் கலக்கமுற்று சுக்கநாதரிடம், ஐயனே, நானோ வயதானவள், என்னுடைய பங்கிற்கான ஆற்றின் கரை அடைக்க கூலியால் கிடைக்கவில்லை. அதனால் இன்னும் என்னுடைய பங்கிற்கான ஆற்றின் கரை அடைபடாமல் இருக்கிறது. எனவே அரசின் கோபத்திற்கு நான் உள்ளாகலாம், என்னை இக்கட்டில் இருந்து காப்பாற்று என்று சுக்கநாதரிடம் வேண்டினாள். இந்நிலையிலே இறைவனார் வஞ்சிக்கு அருள் செய்ய விருப்பம் கொண்டார். மண் சுமக்கும் கூலியாள் போல வேடமிட்டு கையில் மண்வெட்டியும் திருமுடியிலே கூடையையும் சுமந்து கொண்டு பிட்டு விற்றுக் கொண்டிருக்கும் வஞ்சியின் இடத்தினை அடைந்தார். கூலி கொடுத்து என்னை வேலைக்கு அமர்த்துவார் உண்டோ என்று கூறிக்கொண்டு வஞ்சியை நெருங்கினார். உடனே வஞ்சி இறைவனாரிடம், என்னுடைய பங்கான ஆற்றின் கரை அடைக்க முடியுமா என்று கேட்டாள். சரி, அப்படியே செய்கிறேன், எனக்கு கொடுக்கும் கூலி யாது என்று கேட்டார். நான் விற்கும் பிட்டினை உனக்கு கூலியாக தருகிறேன் என்று கூறினாள். இறைவனாரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். பின்னர் வஞ்சியிடம், நான் தற்பொழுது பசியால் மிகவும் களைப்புற்றுள்ளேன், அதனால் நீ எனக்கு உதிர்ந்த பிட்டையெல்லாம் தற்பொழுது தருவாயாக, நான் அதனை உண்டு பசியாறிய பிறகு கரை அடைக்கிறேன் என்று கூறினார். வஞ்சியும் அதற்கு சம்மதித்து பிட்டினை தந்தாள். இறைவனார் அதனை உண்டு சற்று களைப்பாறி விட்டு கரையினை அடைக்கச் சென்றார். இது தற்பொழுது கேட்ட பாடலில் மாது வாணி தரு பிட்டு நுகர் என்கின்றார் அருணகிரியார். அதாவது சரஸ்வதி தேவிதான் அந்த வஞ்சியாக கிளை வேடம் கொண்டு பங்கேற்று இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். வைகையின் கரையினை அடைந்து நான் மந்தியின் கூலியாள் என பதிவேட்டிலே குறித்துக் கொள்ள சொல்கிறார். பின்னர் கரை அடைப்பது போல நடித்துக் கொண்டும் மற்றவர்களுக்கு வேடிக்கை காட்டியும் மர நிழலிலே அவ்வப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டும் வஞ்சியிடம் பிட்டை வாங்கி உண்டும் பொழுதை போக்கினார். அரசாங்க காவலர்கள் வஞ்சியின் பங்கு அடைபடாமல் இருப்பதை கண்டார்கள். வஞ்சியின் கூலியாளான இறைவனிடம், ஏன் வஞ்சியின் பங்கு இன்னும் அடைக்கப்படாமல் இருக்கிறது, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அச்சமயத்திலே வைகையின் கரையில் எப்படி வேலை நடக்கிறது என்பதை காண அவ்விடத்திற்கு அரிமர்தன பாண்டியன் வந்தான். நடந்தவைகளை கேட்டறிந்தான். உடனே கோபம் கொண்டு பிறம்பால் இறைவனை அடித்தான். கண்டனன் கனன்று வேந்தன் கையில் பொற்பிரம்பு வாங்கி அண்டமும் அளவில்லாத உயிர்களும் ஆகமாக கொண்டவன் முதுகில் வீசி புடைத்தனன் கூடையோடு
மண்டனை உடைப்பில் கொட்டி மறைந்தன நிறைந்த ஜோதி. இறைவனார் உடனே மண்ணினை உடைப்பிலே கொட்டிவிட்டு மறைந்தருளினார். பாண்டியன் இறைவனை அடித்ததும் அடியானது அங்கிருந்த பாண்டிய மன்னன் உட்பட எல்லா உயிரினங்கள் முதுகிலும் சூரியனும் சந்திரனும் ராகு கேதுக்களாகிய பாம்புகள் செவ்வாய் முதலிய 5 கோள்கள் தவிர மற்ற கோள்கள் தேவர்கள் முனிவர்கள் அசையும் பொருள் அசையா பொருள் யாவற்றின் மீதும் விழுந்ததாம். வானவர் மனிதர் நரகர் புள்ளிலங்கு மாசுணம் சிதல் எறும்பு ஆதியான பல்சரமும் மலைமரம் கொடி புல்லாதியா மசரமும் பட்ட ஊனடை கருவும் பட்டன தழும்போடு உதித்தன உயிரில் ஓவியமும் தான் அடிபட்ட சராசர சடங்கள் தமக்கு உயிராயினோன் தழும்பு. ஹரிமர்தன பாண்டியன் புலியாளாக வந்தது இறைவனே என்பதை உணர்ந்தான். அப்பொழுது, பாண்டியனே, தூய நெறியில் உன்னால் தேடப்பட்ட செல்வம் முழுவதும் என்னுடைய அடியார்களின் பொருட்டு மாணிக்கவாசகரால் செலவழிக்கப்பட்டது. ஆதலால் நாம் நரிகளை பரிகளாக்கி உம்முடைய இடத்திற்கு அனுப்பினோம். பரிகள் எல்லாம் மீண்டும் நரிகளானதால் மாணிக்கவாசகரை நீ தண்டித்தாய். அதனை பொறுக்காமல் வைகையை யாம் புங்கியடச் செய்து கரையினை உடைக்கச் செய்தோம். வஞ்சியின் கூலியாளாய் வந்து அவளிடம் பிட்டு வாங்கி உண்டு உன்னிடம் பெரும்படிப்பட்டோம். நீ மணிவாசகரின் உள்ளப்படி நடந்து கொண்டு நீதி நெறி பிறழாமல் ஆட்சி செய்து எம்மை வந்து அடைவாயாக என்று திருவாக்கினை கூறினார். ஹரிமர்தன பாண்டியன் மாணிக்கவாசகரை சந்தித்து தன்னை மன்னித்து மீண்டும் அமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டினான். மணிவாசகரோ அதனை மறுத்து தில்லையம்பலத்திற்கு சென்று இறைவனை வணங்குவதே தன்னுடைய விருப்பம் என்பதை கூறி தில்லைவனம் சென்று பாடல்கள் பாடி மகிழ்ந்து இறுதியிலே இறைவராரின் ஜோதியிலே கலந்தார். இறைவராரின் ஆணைப்படி சிவகடங்கள் வஞ்சியை சிவலோகத்துக்கு அழைத்து சென்றார்கள். ஹரிமர்தன பாண்டியன் சகநாதன் என்னும் புகழ்வனை பெற்று இறைவனாரின் திருவடியை அடைந்தார். இந்த மண் சுமந்த படலம் கூறும் கருத்து, இறைவனாரிடம் பேரன்பு கொண்டவர் எல்லோரும் இறைவனாரின் அருளுக்கு பாத்திரமானவர் ஆவர். இறைவனார் எல்லா அசையும் அசையாத எல்லா பொருளிடத்தும் உறைந்திருக்கிறார் ஆகியவற்றை கூறுகிறது. திருச்சிற்றம்பலம்.